மலையின் உச்சியில் பல ஆண்டுகளாக ஒரு முதியவர் தனியாக வாழ்ந்து வந்தார். ஒரு காலை பொழுதில் மலைகளில் நடந்து செல்லும்போது அவர் முன்னால் ஒரு அழகிய பெண்ணைக் கண்டார். அவள் மலையின் விளிம்பில் நின்றிருந்தாள். தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளப் போவது போல் தோன்றியது. முதியவர் தைரியமாக அவள் கையை பிடித்து பலமாக இழுத்தார். கோபமடைந்த அந்த பெண், "என்னை ஏன் தடுத்தாய்? என் வாழ்க்கையை நானே பார்த்துக் கொள்வேன்" என்று கத்தினாள். ஆனால் முதியவர் மீண்டும் அவளை இறுகப் பிடித்தார். அவள் திமிரினாலும் அவர் விடவில்லை. மென்மையாக, "நீ என்ன செய்கிறாய்? உனக்கு என் உதவி தேவையா?" என்று கேட்டார். அந்த பெண்ணின் கண்களில் கண்ணீர் ததும்பியது. "என் கணவர் காணாமல் போய்விட்டார். வீட்டில் உள்ளவர்கள் என்னை வெளியேற்றிவிட்டார்கள். எனக்கு தங்க இடமும் கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை" என்று அவள் அழுதாள். முதியவரின் கண்கள் அவளை இரக்கத்துடன் பார்த்தன. அவள் கையை இறுகப் பிடித்து, "என்னுடன் வா" என்றார். "எங்கே?" என்று அவள் குழப்பத்துடன் கேட்டாள். ஆனால் அவர் பதிலளிக்காமல் மலைகளின் பாதையில் அவளை அழைத்துச் சென்றார். வழியில் அவள் பலமுறை, "நாம் எங்கே செல்கிறோம்?" என்று கேட்டுக்கொண்டே இருந்தாள். முதியவர் பதிலளிக்கவில்லை. கொஞ்ச நேரத்தில் அவர்கள் ஒரு சிறிய வீட்டை அடைந்தார்கள். முதியவர் அவளை உள்ளே அழைத்துச் சென்று கதவை பூட்டினார். அந்த பெண்ணுக்கு பயம் ஏற்பட்டது. "நீ என்ன சொல்கிறாய்? ஏன் கதவை பூட்டினாய்?" என்று அவள் கேள்விகளை அடுக்கினாள். முதியவர் அவளை ஒருமுறை பார்த்து பூட்டை எடுத்துவிட்டு கதவை மூடிக்கொண்டு வெளியே சென்றார். அந்த பெண் அதிர்ச்சியில் கதவை தட்டத் தொடங்கினாள். "ஏன் என்னை இங்கே அடைத்து வைத்தாய்? எங்கே செல்கிறாய்?" என்று கத்தியபடி கடைசியில் கீழே விழுந்தாள். முதியவர் மலைகளை நோக்கி நடந்து சென்றார். அன்று முழுவதும் அவள் தனியாகவே இருந்தாள். இரவு வந்தபோது கதவு திறக்கும் ஒலி கேட்டது. ஓடிச் சென்று முதியவரைக் கண்டு, "ஏன் என்னை இங்கே கொண்டு வந்தாய்? பூட்டி வைத்துவிட்டு எங்கே சென்றாய்?" என்று கேட்டாள். முதியவர் அவளை ஆறுதல் படுத்தி, "நீ பயப்பட ஒன்றுமில்லை. இனிமேல் இந்த வீட்டை உன்னுடையதாக நினை. இன்று முதல் நீ என்னுடன் இருக்கலாம், எங்கும் செல்ல வேண்டாம்" என்றார். அவர் பேசும்போது அவர் கண்களில் ஒரு பிரகாசம் தெரிந்தது. அவளுக்கு ஏதோ ரகசியத்தைச் சொல்ல அவர் தயாராக இருப்பது போல் தோன்றியது. ஆனால் அவள் சந்தேகத்துடன், "நான் இங்கே எப்படி இருப்பேன்? நீ ஏன் என்னை இவ்வளவு அன்புடன் பார்த்து கொள்ள விரும்புகிறாய்?" என்று கேட்டாள். "சொல்லுகிறேன், ஆனால் இப்போது இல்லை, பிறகு" என்று பதிலளித்தார். அவளுக்கு ஒரு படுக்கையை காட்டி, "இங்கே படு" என்றார். அவள் படுத்து உறங்கிவிட்டாள். முதியவருக்கு தூக்கம் வரவில்லை. அந்த பெண்ணை பற்றி நினைத்தார். இவ்வளவு அழகான அப்பாவியான பெண்ணுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்து விட்டதே என்று எண்ணினார். மறுநாள் காலையில் அவள் முகத்தை உற்று நோக்கி நின்றிருந்தார். அவள் எழுந்து கண் விழித்தபோது முதியவரை கண்டாள். ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வெளியே சென்று விட்டார். அன்று முழுவதும் அவள் வீட்டுக்குள்ளேயே இருந்தாள். இரவு வந்தபோது முதியவர் திரும்பினார். அவள் கோபத்துடன், "நீ முழு நாளும் என்னை இங்கே அடைத்து வைத்துவிட்டு ஒன்றும் சொல்லாமல் செல்கிறாய்" என்று கத்தினாள். "பதறாதே, ஒரு வேலையை முடிக்கச் சென்றிருந்தேன்" என்றார். அவள் ஆச்சரியத்துடன், "என்ன வேலை?" என்று கேட்டாள். ஆனால் அவர் பதிலளிக்காமல், "படு" என்று மட்டும் சொன்னார். அந்த இரவு அவள் படுத்துவிட்டாள். ஆனால் முதியவருக்கு தூக்கம் வரவில்லை. நள்ளிரவில் அவள் முகத்தை பார்த்தபடி சில மந்திரங்களை உச்சரித்து புனித பொடியை ஊதினார். அவள் எழுந்து அசைந்தபோது அவர் படுத்துக்கொண்டார். "நாளை இவளை மலை உச்சிக்கு அழைத்துச் செல்ல வேண்டும். என் ஆசை நிறைவேறும்" என்று எண்ணினார். மறுநாள் அவளை எழுப்பி, "இங்கே உனக்கு அலுப்பாக இருக்கிறது இல்லையா? என்னுடன் வா, உன்னை ஒரு இடத்துக்கு அழைத்துச் செல்கிறேன்" என்றார். அவள் பதிலளிப்பதற்கு முன் அவள் கையை பிடித்து மலைகளை நோக்கி நடந்தார். ஒரு இடத்தை காட்டி, "நீ இங்கே படு, நான் இப்போது வருகிறேன்" என்றார். "நீ எங்கே செல்கிறாய்? ஏன் இங்கே படுக்கச் சொல்கிறாய்?" என்று அவள் கேட்டாள். "நீ களைத்திருக்கிறாய், அதனால் இங்கே படு. கைகால்களை விரித்து வை" என்றார். அவளுக்கு விசித்திரமாக தோன்றினாலும் ஒன்றும் சொல்லாமல் படுத்தாள். "கண்களை மூடிக்கொள்" என்றார். "ஏன்?" என்று அவள் கேட்டாள். "நான் சொல்லும் வரை கண்களை திறக்காதே" என்று கண்டிப்பாகச் சொன்னார். அவள் கண்களை மூடிக்கொண்டாள். முதியவர் அவள் அருகில் வந்து அவள் முகத்தை பார்த்து மீண்டும் மந்திரங்களை உச்சரித்து புனித பொடியை ஊதினார். சிறிது நேரம் கழித்து, "எழுந்து நில், ஆனால் கண்களை திறக்காதே" என்றார்.
அவள் எழுந்து நின்றாள். ஏன் கண்களை திறக்கக்கூடாது என்று கேட்டாள். நான் சொல்லும் வரை திறக்காதே என்றார். அவள் மலை உச்சியில் தனியாக நின்றிருந்தாள். கண்களை திறக்கலாமா என்று கேட்டாள். யாரும் பதிலளிக்காததால் கண்களை திறந்து சுற்றிலும் பார்த்தாள். முதியவர் அவளை விட்டுச் சென்றிருந்தார். இந்த முதியவர் நல்லவர் இல்லை, நான் முட்டாளாக இவரை ஏன் நம்பினேன் என்று எண்ணி இரவு வரை அவருக்காக காத்திருந்து உட்கார்ந்திருந்தாள். இரவு வந்தபோது முதியவர் திரும்பினார். நீ கண்களை மூடிக்கொள் என்று சொல்லிவிட்டு என்னை விட்டுச் சென்று விட்டாய், ஏன் இப்படி செய்கிறாய் என்று அவள் கேட்டாள். அவர் அவள் கண்களை பார்த்து, நான் 2 நாட்கள் இங்கிருந்தேன், நீயும் இங்கிருந்தாய், இது கடைசி நாள், இந்த இரவை நாம் இருவரும் ஒன்றாக கழிக்க வேண்டும் என்றார். ஏன் இந்த மலையில் கழிக்க வேண்டும்? உன் எண்ணங்கள் சரியில்லை என்று அவள் கத்தினாள். இது நம் கடைசி இரவு, இங்கே கழித்தால் எல்லாம் நன்றாக இருக்கும், தயவு செய்து என் பேச்சைக் கேள் என்றார். அவள் கோபமாக, நீ என்னிடமிருந்து ஏதோ எதிர்பார்க்கிறாய் என்றாள். முதியவர் குரலை உயர்த்தி, இந்த ஒரு நாள் என் பேச்சைக் கேள், இந்த நிலத்தில் படு, பிறகு உனக்கே எல்லாம் புரியும் என்றார். பயத்துடன் அவள் படுத்தாள். முதியவர் அவள் பக்கத்தில் படுத்தார். சூரிய உதயமானவுடன் அவர் புனித பொடியை ஊதினார். அவளை எழுப்பி, கண்களை மூடிக்கொள், திறக்காதே என்றார். 2 முறை இப்படிச் சொல்லி, நீ என்னை விட்டுச் சென்று விட்டாய் என்றாள். இந்த முறை அப்படி நடக்காது, கண்களை மூடிக்கொள் என்று சொல்லி அவள் கண்களை தன் கைகளால் மூடினார். அவள் இதயம் படபடத்தது. மலை உச்சியில் அவளும் முதியவரும் மட்டுமே இருந்தனர். யார் அது, என்ன சென்கிறாய் என்று கேட்டபடி கைகளை எடுத்து கண்களை திறந்து பின்னால் திரும்பினாள். ஆச்சரியம், முதியவர் இல்லை. அதற்கு பதிலாக அங்கே அவள் கணவர் இருந்தார். கணவரை கண்ட மகிழ்ச்சியில் அவள் கண்ணீருடன் ஓடிச் சென்று அவரை கட்டிப்பிடித்தாள். நீ இங்கே எப்படி வந்தாய்? உன்னை எவ்வளவு தேடினேன் தெரியுமா என்று கேள்விகளை அடுக்கினாள். பிறகு முதியவர் நினைவுக்கு வந்தார். அந்த முதியவர் எங்கே சென்றார்? அவரை உனக்கு தெரியுமா? அவர்தான் உன்னை இங்கே கொண்டு வந்தாரா என்று கேட்டாள். கணவர் அவள் கையை பிடித்து, என்னுடன் வா என்று முதியவரின் வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். இந்த முதியவரின் வீட்டுக்கு ஏன் மீண்டும் கொண்டு வந்தாய் என்று அவள் கேட்டாள். நான் இதற்கு முன்பும் இங்கேதான் இருந்தேன், நீயும் இங்கேதான் இருந்தாய் என்றார். அவள் ஆச்சரியத்துடன், உனக்கு எப்படி தெரியும் என்றாள். எனக்கு எல்லாம் தெரியும், உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றார். நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு பெண்ணை கண்டேன். அவள் விசித்திரமாக இருந்தாள். என்னை திருமணம் செய்து கொள்ளச் சொன்னாள். நான் ஏற்கனவே திருமணமானவன் என்றேன். கோபமடைந்த அவள் என் மீது ஏதோ மந்திரம் செய்தாள். நான் முதியவராக மாறிவிட்டேன். வீட்டுக்கு செல்ல நினைத்தேன், ஆனால் நீ என்னை அடையாளம் கண்டுகொள்ள மாட்டாய் என்று பயந்தேன். ஒரு முனிவரை சந்தித்தேன். அவரிடம் என் கதையைச் சொன்னபோது ஒரு மந்திரத்தை கற்றுத்தந்தார். நான் தனியாக இருக்க வேண்டும். நீ என்னிடம் வந்தபோது சில மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும். 3 நாட்கள் இப்படி செய்தால் நான் மீண்டும் இயல்பு நிலைக்கு வருவேன் என்றார். இப்போது அதுதான் நடந்தது என்றார். அவள் ஆச்சரியத்துடன் கணவரை இறுக கட்டிப்பிடித்து, என்னை மன்னித்து விடு என்றாள். நீ கவலைப்படாதே, நீ என்னை அடையாளம் காணவில்லை என்றாலும் உன் அன்பின் ஆழத்தை காட்டிவிட்டாய் என்று அவர் அன்பாகச் சொன்னார். இப்போது சொல், அந்த முதியவர் நல்லவரா என்று கேட்டபோது ஆமாம் என்றாள். பிரிந்திருந்த அந்த தம்பதியர் மீண்டும் ஒன்று சேர்ந்தனர். இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்க முடியும்? தூய இதயம் இருந்தால் எந்த சக்தியாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. முதியவர் சொன்னது போல் நல்லவனாகவும் நேர்மையாகவும் இருந்தால் வாழ்க்கையை மீண்டும் பெற முடியும். ஒவ்வொருவருக்கு பின்னாலும் ஒரு கதை இருக்கிறது. ஒருவரை பார்த்த உடனேயே அவரை பற்றி கருத்து சொல்லக்கூடாது. ஒவ்வொரு கஷ்டத்தின் பின்னாலும் ஒரு சோதனை இருக்கிறது. அது மெல்ல மெல்ல தீர்ந்துவிடும். இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள்.